இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே 30,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ண உங்களுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா CCRS, அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 11ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோசியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க், லாயர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லி 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8th பேஜிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேர்டு பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மீதி ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நீங்கள் கரெக்டாக அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களோட பெயர், ஃபுல் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், நீங்கள் வந்து பிடபிள்யூடி பர்சனான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு SR நோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது அடுத்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. இதுவுமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய வயது செப்டம்பர் 9, 2026 அந்த டேட்டில் உங்களுக்கு என்ன வயது இருக்குமோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அடுத்தடுத்து ஃபில் பண்ணணும். உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் எங்கே படிச்சிங்க, பேச்சுலர் டிகிரி எங்கே படிச்சிங்க, எனி அதர் குவாலிஃபிகேஷன் தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே படிச்சிங்க. ஸோ அதே மாதிரி நேம் ஆஃப் த டிகிரி என்ன, நேம் ஆஃப் த போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, டிவிஷன் அல்லது கிரேட் அப்டைண்டு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, என்ன ஸ்பெஷலைசேஷன், அதே மாதிரி எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் சர்விங் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸுமே நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணோம். அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? அதர் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் படித்து பார்த்துருங்க. இங்கே பிளேஸு டேட்டுமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுடணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதை கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோடு, தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 600047ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டோடு தான் இது. ஓகேங்களா?
அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டிடி சென்ட் பண்ணியிருப்பீங்களா, டிடி எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஒரிஜினல் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். அதேமாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று வந்து ஒட்டிடணும். ஸோ ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது, ஃபோட்டோகிராஃபை ஒட்டிடுங்க. அதேமாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸு 10th 12th டிசி, பாஸ்போர்ட்டு, டிகிரி அப்படின்னு சொல்லி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுக்குமான சர்டிஃபிகேட் இருக்கணும். தேவைப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எசென்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸு, அதேமாதிரி டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதேமாதிரி இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கிங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் நீங்கள் சென்ட் பண்ணணும், அதாவது மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் சிசிஆர்எஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க, மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் அப்படின்னு சொல்லுவோம். சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சோசியல் ஒர்க்கரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, யூஆர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. லெவல் 6 உங்களுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 வந்து 1,12,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா, அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க் யூடிசி, இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 25,500 வந்து 81,100 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி 3 வேக்கன்சிஸ் இருக்குது. லெவல் 2 பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 19,900 63,200 இந்த மாதிரி உங்களுக்கு சேலரி இருக்கும். 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுலேயே நீங்கள் டிப்ளமோவில் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். மினிமம் 1 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அல்லது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சோசியாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஆர்ட்ஸோ சயின்ஸோ, பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸ் ரொட்டீன்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் எலிஜிபிள். ஓகேங்களா, அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரைக்கும். குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா, அதோட டைப்பிங் ஸ்பீட் கேட்குறாங்க. இங்கிலீஷ் டைப்பிங்காக இருந்தால் 35 words per minute நீங்கள் ஸ்பீடாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது, அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த ஃபீஸையும் நீங்கள் டிடியாக எடுத்து அவங்க சொல்லியிருக்க நேமில் சென்ட் பண்ணணும். அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா இந்த நேமில் பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிற மாதிரி டிடி எடுத்து நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அண்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இது 2 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் நடக்கும். ஓகேங்களா, அங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே தான் அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்பர் டிவிஷன் கிளர்க்கு போஸ்ட்டுக்குலாம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதாவது டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது. இந்த லிங்க்கில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்மாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அது அவங்க சொல்லியிருக்க மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 60 days. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 60 daysக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 2026 அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 8 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ட்ரெஸ்டடாக இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.